தொழிலதிபர் ஆவது எப்படி? சிறிய முதலீட்டில் பெரிய லாபம். நஷ்டம் இல்லாமல் தொழில் செய்வது எப்படி? கோடிகளை அள்ளுவது எப்படி? கோடியா? 1000 ரூபாய் போட்டால் 10,000 கோடி. ஆஹா, இந்த பக்கம் போலான்னு பார்த்தா பிசினஸ் நம்ம அழைக்குதே. யார் அவர்? இந்த வர்றேன். ஒரு தொழில நீங்க இறங்க போறீங்கன்னா அந்த தொழில் என்ன, எப்படி, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னங்கிற டீட்டெயில பூரா நீங்க எடுத்து வச்சுக்கணும். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணணும். அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு பிளான் ரூட்டை நீங்க போடணும். அந்த பிளான்ல நீங்க கரெக்டா போகும்போது நஷ்டங்கள் வரும். 10 லட்சம் ரூபானா ஒரு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரத்தான் செய்யும். நஷ்டம் பயப்படக்கூடாது. 50 லட்சம் ரூபாய் போடும்போது 10 லட்சம் ரூபாய் போயிடும். சூப்பர் சார். பயப்படக்கூடாதுங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாரு. தைரியமா போடணும். நீங்க எத்தனை லட்சம் சார் இழந்தீங்க? அது கேக்குறேன். எனக்குலையா? என்ன பிசினஸ் பண்ண மாதிரி அது நீ பேசின பேச்சுக்கு ஒரு 30 பிசினஸ் பண்ணிருக்கீங்கயா? இல்ல, நான் ஒரே பிசினஸ் தாங்க பண்றேன். என்னது? இந்த வீடியோ பண்றேன்ல. இது இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து வீடியோ போறது பிசினஸா? ஆமா. ஏன்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கிட்டு நீ ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் பிசினஸ் ஐடியா கொடுத்துக்கிறீங்க. எப்படி கொடுக்குற நீ? இந்த ஒரு இங்கிலீஷ்காரர் இருக்காரு பாருங்க. ஆமா. அவர் இங்கிலீஷ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காருங்க. அத கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கறானு. எப்படி? ஆமா. ஏஞ்சு போடா.